வெயில் கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு. எல்லார் வீட்லேயும் 24 மணி நேரமும் ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். பழைய ஃபேனை கொடுத்துட்டு புது ஃபேன் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆட்டோபர்குடைய ஒரு சீலிங் ஃபேன் ரிவ்யூ ஸ்டூடியோ ஸ்மார்ட் ப்ளஸ். ஏற்கனவே ஆட்டோபர்குடைய ரெனேசா சீலிங் ஃபேன் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்னைக்கு ஸ்டூடியோ ஸ்மார்ட் ப்ளஸ் உண்மையிலே ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ பாக்ஸ் இப்படி தான் எனக்கு வந்திருக்கு. ஆட்டோம்பர்க் சீலிங் ஃபேன் ஸ்டூடியோ ஸ்மார்ட் ப்ளஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் மேலே 2+1 3 year வாரண்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட ஆப்ரேட்டட் பை வைஃபை ப்ளூடூத் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. அதோட கூகுள் அலெக்ஸா வாய்ஸ் சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மார்பிள் ஒயிட் கலர். அதோட பவர் சேவிங்க்கு 5 ஸ்டார் ப்ளஸ் ரேட்டிங்கோட இருக்குது இந்த சீலிங் ஃபேன். ஸோ ஓப்பன் பண்ணி எவ்வளோ தூரம் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் மோட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த மோட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பே உள்ளே இருக்குது. அதுவும் தெரியுது, சீ த்ரூ மாதிரி இருக்குது. 5 ஸ்டார் ரேட்டிங்கோடு இருக்குது. கேனப்பி ஆட்டோம்பர்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு கிளாசி ஒயிட் ஃபினிஷில் நல்லா இருக்குது டிசைனும். டவுன் ராட் கொடுத்துருக்காங்க. டவுன் ராட் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம்ப், அதுக்கப்புறம் ஷேக்கிள் கிட் இருக்குது. ரிமோட் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 பேட்டரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேனப்பி ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸும் இருக்குது. அதோட ஃபேனுக்கு 3 அலுமினியம் பிளேட் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக பார்க்கறதுக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே ரிச்சாக ப்ரீமியமாக இருக்குது. இது கூடவே வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2+1 அப்படின்னு 3 year வாரண்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக வந்து இப்போ சீலிங்கில் ஃபேனை மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃபேன் எவ்வளோ தூரம் வேகமாக இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சுற்றுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆட்டோம்பர்குடைய ஸ்மார்ட் ஸ்டூடியோ ப்ளஸ் ஃபேன் வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து மார்பிள் ஒயிட் கலர், ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் இருக்குது. அதே வந்து ப்ரௌன் கலரும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு எது சூட் ஆகுமோ வாங்கலாம். இங்கே ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அதோட சென்டரில் ப்ளூ கலர் எல்இடி லைட் க்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த பிளேடு வந்து உங்களுக்கு அலுமினியம் அப்படிங்கிறதுனால வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும், துரு பிடிக்காது, தொடச்சாலுமே ஈஸியாக க்ளீன் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோட டூவல் ஃபினிஷில் இருக்குது. ஒரு சைடு வந்து உங்களுக்கு கிரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ், அதுக்கப்புறம் பிளேடு வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாசி ஃபினிஷ். பார்க்கறதுக்குமே டிசைன் நல்லா இருக்குது. ஆட்டோம்பர்குடைய ஸ்மார்ட் ஸ்டூடியோ ப்ளஸும் உங்களுக்கு BLDC ஃபேன் தான். இதில் வந்து BLDC மோட்டார் இருக்கும். BLDC மோட்டார் அப்படின்னு சொல்லும்போது வந்து ப்ரஷ்லெஸ் மோட்டார். இந்த ப்ரஷ்லெஸ் மோட்டார் இருக்கிறதுனால வந்து நார்மல் ஃபேனை விட இது உங்களுக்கு அதிக நாள் உழைக்கும். லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேகமாக ஓடினா கூட நார்மல் ஃபேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து டக் டக்குன்னு ஒரு சத்தம் வரும். ஆனால் இதில் வந்து BLDC மோட்டார் இருக்கிறதுனால உங்களுக்கு நாய்ஸ் இருக்காது. அதே சமயத்தில் BLDC ஃபேன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு கரண்ட் பில்லும் ஓரளவுக்கு மிச்சமாகும். நார்மல் ஃபேனுக்கு கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து 5ல் வச்சு ரன் பண்ணும்போது கூட உங்களுக்கு 28 வாட் தான் கன்சியூம் ஆகும். அதே பூஸ்ட் மோட் வச்சிங்கன்னா 35 வாட் வரைக்கும் உங்களுக்கு கன்சியூம் ஆகும். அதனாலே வந்து உங்களுக்கு கரண்ட் பில், அதாவது எனர்ஜி சேவ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். இந்த ஃபேனுடைய ஸ்பீட் வந்து 360 RPM. ஸோ வந்து உங்கள் ரூம், அதாவது 12x12 அந்த மாதிரி ரூம் சைஸ்க்கெல்லாம் தாராளமாக காற்று வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஸ்பீடு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஸ்டூடியோ ப்ளஸில் என்ன வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயும் ரிமோட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதோட வைஃபையோட கனெக்ட் பண்ணி ஆப் வழியாகவே வந்து இதை நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, வாய்ஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸா, கூகுள் இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்லையும் இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே ரெனேசா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆப், அதுக்கப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறதுனால தான் இதை ஸ்மார்ட் ஸ்டூடியோ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரிமோட் தொலையாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு கீ ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து கீ செயின் மாட்டி வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து ரிமோட் தொலையாது. அதோட வந்து ஆன் ஆஃப் பட்டன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் இதிலே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 1 2 3 4 5 அதுக்கப்புறம் பூஸ்ட் இருக்குது. நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளூ லைட் எரியும். அதுக்கப்புறம் 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 LED ப்ளூ லைட் எரியும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பூஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது 6 LED ப்ளூ லைட் எரியும். உங்களுக்கு LED லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கணும், எனக்கு வேண்டாம் ஆஃப் பண்ணணும்னா இந்த LED ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். திரும்ப ஆன் பண்ணணுன்னாலும் இதே LED ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைமரும் செட் பண்ணிக்கலாம், எப்போ வந்து உங்களுக்கு ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும்னு. இதுவும் வந்து உங்களுக்கு லைட் இண்டிகேஷன்லேயே டைமர் செட் பண்ணலாம். ஸ்லீப் மோடும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நைட்டு தூங்குறீங்க, ஏசி அதிகமாகுது, உங்களுக்கு ஃபேனுடைய ஸ்பீட் குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸில் வந்து ஒரு நாட்ச் வந்து குறையும். அதாவது நீங்கள் 5ல் வச்சுருந்தீங்கன்னா 4 ஸ்பீடுக்கு மாறிடும்.
அதே 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4லேருந்து 3க்கு மாறிடும். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு நாட்ச் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்லீப் மோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் ஏசி யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த ஃபேனை ரிமோட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரிமோட் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவும் இந்த ஃபேனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் இதை ஸ்மார்ட் ஸ்டுடியோ ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வழியாக எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஆட்டம்பர்குடைய ஹோம் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் வந்து ஆட்டம்பர்க் ஹோம் இருக்குது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட் வழியாக லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய பேர், இமெயில் ஐடிலாம் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன் வரும். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபேன், அதாவது இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஸ்டுடியோ ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். தி ஃபேனை வந்து இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ளூடூத் வழியாகவே ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து டிடெக்ட் பண்ணும். இப்போ வந்து ஃபேனோட வந்து இது கனெக்ட் ஆக போது. ஆல்ரெடி ரெனேசா ப்ளஸ் ஸ்டுடியோ ப்ளஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்டுடியோ ப்ளஸோட கனெக்ட் பண்ணுறேன். கண்டினியூ கொடுக்குறேன். ப்ளூடூத் வழியாக ஃபேனை டிடெக்ட் பண்ணிவிட்டு வைஃபை வழியாக வந்து ஆப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபேனை வந்து இப்போது இங்கேருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். ஆன் ஆஃப் பண்ணலாம், டைமர் செட் பண்ணலாம், எல்இடி லைட் ஆன் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப் மோட், அதாவது நைட் நீங்கள் குறைக்கணும் ஏற்றணும், எக்ஸாக்டாக ரிமோட்டில் என்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவே வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்பீட் வந்து 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 போயிடும். அதுக்கப்புறம் 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 போகும். அதுக்கப்புறம் எல்இடி லைட் ஆன் ஆஃப் அதே மாதிரி ரிமோட்டில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வழியாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட் இருக்கும்போது எதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வழியாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ரிமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ், அதாவது 4.5 மீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இது கவர் ஆகும். அதே ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ரூம், அதாவது பெட்ரூமில் இருந்து கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரிமோட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனுடைய அனலிட்டிக்ஸ் இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வியூ அனலிட்டிக்ஸ் போனீங்கன்னா எவ்வளோ ரூபா வந்து, அதாவது பில் எவ்வளோ கரண்ட் பில் சேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத காட்டும். அதோட வந்து எவ்வளோ CO2 வந்து இங்கே கண்ட்ரோல் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காட்டும். ஃபேன் ஓடும்போது எவ்வளோ யூனிட் ரன் ஆயிருக்கு அதையும் இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை மணி நேரம் வந்து ஃபேன் ஓடி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபேனுடைய கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸே ஆப் வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கூடவே வந்து உங்கள் வீட்டில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அது மூலியமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் ஃபேன், ஸ்விட்ச் ஆஃப் ஃபேன். ஸோ வாய்ஸ்லையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆப் வழியாக. ஸோ ஆட்டம்பர்குடைய ஸ்மார்ட் ஸ்டுடியோ ப்ளஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து இந்த ஃபேனை ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்காக வந்து வெறும் ரிமோட் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோனில் ஆப் வழியாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட், கூகுள், அலெக்ஸா அந்த மாதிரியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில என்ஹான்ஸ்டு ஃபீச்சர்ஸோடு தான் இது வருது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அமேசான் ஆட்டம்பர்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.